அனைவருக்கும் வணக்கம். பலியிடப்படும் மாநில உரிமை, ஆபத்தில் மாணவர் எதிர்காலம் என்ற இந்த தலைப்பு பல்கலைக்கழக மானியக் குழு துணைவேந்தர் நியமனத்தில் தனது அதிகாரத்தை பயன்படுத்த தற்போதைய தவேக அரசு அனுமதிப்பதாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பதை ஒட்டி அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் முன் எடுத்து வைக்கும் நோக்கத்துடன் தான் இந்த கூட்டம். இந்த தலைப்புக்கு என்ன காரணம்? இது தொடர்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த தலைப்பு தொடர்பாக ஒரே ஒரு தொலைக்காட்சி விவாதம் தான் நடந்திருக்குது. அது சன் தொலைக்காட்சியில். அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் இந்து நாளேட்டின் சார்பாக ஒரு பத்திரிகையாளர், அப்புறம் தவேக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருவர், 2 பேர் பேசுகிறாங்க. இந்த பக்கம் இந்த கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய தோழர்கள் அவங்க பேசுனாங்க. இதற்கு ஆதரவாக பேசுனவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. மாநில உரிமை என்று சொல்லிக்கொண்டு மாணவர்களின் எதிர்காலத்தை பாழடிக்கிறீர்கள். 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை. நீங்க உங்க அரசியல் சண்டையை போடுறதுக்காக மாணவர்களை பலி கொடுக்கிறீர்கள் என்று பேசினார் ஒரு பத்திரிகையாளர். இன்னொரு பத்திரிகையாளர், அதான் உங்க கொள்கை தோத்துருச்சுல்ல, தேர்தலில் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னீங்க, இளைய தலைமுறை அதை நிராகரித்து விட்டது அல்லவா, திரும்ப அதையே பிடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேள்வி எழுப்பினார். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா, மாநில உரிமை என்று பேசுவதே மாணவர்களுக்கு இழைக்கும் துரோகம் என்று சித்தரிக்கும் அளவுக்கு, அதை தைரியமா பேசும் அளவுக்கு தமிழ் சமூகத்தின் அரசியல் பொதுவெளி சீர்குலைந்திருக்கிறது. அதனால்தானா என்னவோ மாநில உரிமை பேசக்கூடிய சென்ற 5 ஆண்டுகளில் பேசி வந்த கட்சிகள், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு பேசியிருக்கிறோம். டீலிமிட்டேஷன் பேசியிருக்கிறோம், ஜிஎஸ்டிக்கு பேசியிருக்கிறோம், எஸ்ஐஆருக்கு பேசியிருக்கிறோம், இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள், ஆளுநருடைய அத்துமீறலுக்கு பேசியிருக்கிறோம், கல்வியில இந்தி திணிப்பு, சமக்ர சிக்ஷா அபியானுக்கு எதிராக பேசியிருக்கிறோம். பல விஷயங்களுக்கு எதிராக மாநில உரிமைக்காக தொடர்ச்சியாக பேசப்பட்ட காலம் சென்ற 5 ஆண்டுகள். இந்த 6 மாதத்துல அப்படி பேசுவதற்கான எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தும் கூட யாரும் பேசல. ஒருவேளை இந்த தேர்தல் தோல்விக்கு பின்னால், தேர்தல் முடிவுக்கு பின்னால், சரி இந்த அரசியல் போனியாகாது போல அப்படின்னு விட்டாங்களான்னு தெரியல, பேசவில்லை யாரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அநேகமா எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு எஸ்எஃப்ஐனுடைய ஒரு அறிக்கை தவிர வேற எதையும் நான் இது தொடர்பாக பார்க்கவில்லை. தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தொடர்ந்து பேசி வருகிறார். மற்றபடி யாரும் பேசாத போது மாணவர்களிடம் விழிப்புணர்வு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நேற்றைக்கு இன்றைக்கு நாளேடுகளில் ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களான்னு தெரியல. கேரளாவில் 3 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், அதாவது ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 3 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் RSS 100ஆண்டு விழா நிகழ்ச்சி, மோகன் பகவத் தலைமை தாங்கிய நிகழ்ச்சி, அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதை இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் சதீசன் கண்டிச்சு அதற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அவங்க ஒன்றும் மன்னிப்பு கேட்க போறதில்லைன்னு வச்சுங்க, அவரு சொல்லியிருக்கிறார். முதல்வர் சதீசன் சாஃப்ட் இந்துத்துவா பேச தொடங்கிவிட்டார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வலதுசாரிகளை, குறிப்பா சாவர்கரை துதிபாடி பேசுகிறார்கள் அப்படின்னு சிபிஎம் பொதுச் செயலாளர் பேபி அவரு இவங்களை விமர்சனம் பண்ணியிருக்கார். இப்போ இது ஒரு நிலைமை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை? நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவருடைய மற்ற கான்ட்ரவர்சியை பற்றி நான் பேசல. அவர் இந்த மாதிரி இந்த பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான சர்ச் கமிட்டி அதன் எண்ணிக்கையை 3ஐ 5ஆக உயர்த்துவது, அதுல பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு ஒரு நாமினியை அனுமதிப்பது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதன் காரணமாக ஆளுநரோடு பேசி சுமூகமான ஒரு முடிவு எடுக்கப்படும். 15 பல்கலைக்கழகங்களுக்கும்
துணைவேந்தர்கள் விரைவிலேயே நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது தொடர்பாக 2 மீட்டிங் நடந்திருக்குது. இந்த உயர்கல்வி அமைச்சகத்தின் மீட்டிங் முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்றிருக்குது. அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை அந்த கூட்டங்களில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை பற்றி ஒருவேளை இந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக சில விஷயங்களை சொல்ல. 2022 துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை, தமிழக அரசுக்கு தான் உண்டு என்று 10 பல்கலைக்கழகங்களுக்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது. அதை RN ரவி போட்டு வச்சிருந்தாரு. என்னங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னா, போட்டு வச்சிருந்தா நான் ஒத்துக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு பதில் சொன்னாரு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு, சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினார். சட்டமன்றம் அதை அப்படியே நிறைவேற்றி அவருக்கு திருப்பி அனுப்பியது. அதன் பிறகு அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். இது முறைகேடு என்று சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட்டது. அதில் தான் பார்த்திவாலா மகாதேவன் பெஞ்ச் அளித்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னது, அப்படி வரம்பற்ற முறையில் கிடப்பில் போட்டு வைப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கும் கிடையாது, குடியரசுத் தலைவருக்கும் கிடையாது. குறிப்பிட்ட கால அளவிற்குள் 3 மாதம் அந்த எல்லைக்குள்ள அவர்கள் அதன் மீது முடிவெடுக்கவில்லை என்றால் அது ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் என்று சொல்லி, எனவே இந்த 10 மசோதாக்களும் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படுகிறது என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு நியமன சட்டத்தை கொண்டு வரும்போது விடுமுறை காலத்தில் நீதிபதி GR சாமிநாதன் நீதிபதியாக இருந்த அமர்வில் வெங்கடாஜலபதி என்ற பிஜேபி கட்சியைச் சேர்ந்தவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இது UGC ரூல்ஸ் 7(3)க்கு எதிரானது, எனவே இதனை தடை விதிக்கணும், இடைக்கால தடை என்று கேட்டதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் வில்சன், தலைமை வழக்கறிஞர் ராமன் இவங்கெல்லாம் வேண்டுகோள் விடுத்தும் கூட நாங்கள் டீட்டெயில்டாக கவுண்டர் அஃபிடவிட் போடணும் என்று கேட்டும் கூட அதற்கு ஒரு அவகாசம் கொடுக்காமல் இடைக்கால தடை விதித்தார். மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போனது தமிழ்நாடு அரசு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா, கரெக்டு தான், உங்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கல, அதனால மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை விசாரிக்கிட்டோம், ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எந்த துணைவேந்தரையும் நியமிக்க கூடாது, ப்ராக்டிக்கலாக அது ஸ்டே தான். அந்த வழக்கு 29ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இந்த 29ஆம் தேதி தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வருது. 29ஆம் தேதி விசாரணைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் வெங்கடாஜலபதி என்ற நபர் மர்மமான முறையில் ஒரு மனு போட்டதை போல ஊடுவாஞ்சேரியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கார். அந்த பெட்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, யார் நியமித்தாலும் சரி, துணைவேந்தரை அரசு நியமித்தாலும் சரி, ஆளுநர் நியமித்தாலும் சரி, அதை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இது எந்த சட்டத்துக்குள்ளும் எந்த முறைக்குள்ளும் வராது. ஆனால் உயர்நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு, நல்லது, உங்க வழக்கை 29ஆம் தேதி சேர்த்து விசாரிக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படி இந்த ஆட்டம் ஆடப்படுகிறது. இந்த சூழலில்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது என்ற சூழலில் அதற்கு முன்னாலேயே 5 பேர் போடுறோம், சுமூகமா முடிச்சுக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறார். இன்னொரு பக்கம் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அந்த மழைக்கால கூட்டத்தொடரில் என்ன விசேஷம் என்றால், விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்று ஒரு புது மசோதா நிறைவேற்றத்துக்கு வர இருக்கிறது. பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் விவாதத்தில் இருக்குது. அது என்ன விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான்னாக்கா, UGC உள்ளிட்ட எல்லா உயர்கல்வியை நெறிப்படுத்தும் நிறுவனங்களையும் கலைத்து விட்டு ஒரே அதிகாரத்தின் கீழ் ஒன்றிய அரசு இதை கொண்டு வருகிறது. அது என்னன்றதை நம்ம பின்னால பேசுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில்தான், அபாயகரமான சூழலில்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இது பற்றியும் விவாதம் நடக்கல. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது 2-3 விஷயத்தை நம்ம சொல்லலாம். வக்ஃப் பில் வந்தது. வக்ஃப் பில்லு ஸ்டாண்டிங் கமிட்டியில் பரிசீலிக்கப்படும் போதே வக்ஃப் பில் பற்றிய விரிவான விவாதம் நடந்தது. கருத்து பிரச்சனை, ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி வேற டீலிமிட்டேஷன்,
அந்த பிரச்சனை வந்தபோது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக கூட்டங்கள் நடந்தது, விவாதங்கள் நடந்தது. ஆனால் இன்றைக்கு இது மிக பாரிய பிரச்சனை. இது என்ன பாரிய பிரச்சனைன்னு சொன்னால், நம்முடைய எதிர்கால இளம் தலைமுறையை, உயர்கல்வி கற்பவர்கள் அனைவரையும் மாநில உரிமையை பறிப்பது மட்டுமல்ல, முற்றும் முழுதாக அவர்களுடைய மூளைகளை சங்கி மூளைகளாக மாற்றுவதற்கான ஒரு சதி திட்டம். அப்படி ஒரு பிரச்சனை வர இருக்கிறது என்னும் சூழலில் அது பற்றிய விவாதம் எதுவும் இல்லை. இந்த சூழலில் தான் வாய்ஸ் ஆஃப் டிஎன்ல இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இந்த பெரியாருடைய புகழ்பெற்ற மேற்கோள் ஒன்று இருக்கு, நான் ரொம்ப படித்தவனோ எல்லாரையும் விட பெரிய அறிவு நிரம்பியவனோ அல்ல, இந்த காரியத்தை செய்வதற்கு வேறு யாரும் தயாராக இல்லை என்ற காரணத்தினால் இதை என் தலைமையில் போட்டு கொண்டு செய்கிறேன் என்று அவர் சொன்ன மாதிரி, நானும் கல்வியாளர் இல்லை, நாங்களும் கல்வியாளர்கள் அல்ல தோழர். அவர் கருணானந்தன் அவர்கள பேராசிரியர், அவர் இந்த துறையை சார்ந்தவர். நான் கல்லூரி வாசலை கூட மிதித்ததில்லை. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பேச வேண்டுமோ அவர்கள் பேசவில்லை. பேராசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற பல கல்வியாளர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவர்கள் யாரும் பேசவில்லை. மாணவர்கள் தரப்பில் பேச்சில்லை, அரசியல்வாதிகள் தரப்பில் பேச்சில்லை. இந்த சூழலில் ஒரு பொது கருத்தை உருவாக்கும் பொருட்டு, அல்லது கேளாத செவிகள் கேட்டுட்டும் பகத்சிங் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறவங்க அளவிற்காவது இது கேட்கட்டும் என்ற முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் இது பற்றி தொடர்ச்சியாக இத்தகைய பிரச்சனைகள் தொடர்ந்து பேசி வருபவர். அவர் அது இல்லாமல் எஸ்எஃப்ஐயிலிருந்து ஒரு மாணவர்கள் யாராவது பங்கேற்கணும் அப்படின்னு எஸ்எஃப்ஐயினுடைய தலைவர், ஒரு பெண், மிருதுலா என்ற பெண் தோழர், அவரை கேட்டால் அவங்க திருவனந்தபுரத்தில் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது, அதனால் வர இயலாதுன்னு சொன்னாங்க. மாணவர்களை பங்கேற்க செய்ய வேண்டும், மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலும் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அட்லீஸ்ட் இதற்கு பிறகாவது இந்த பிரச்சனை விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோருகிறோம். பேராசிரியர் கருணானந்தன் அவர்களை பேச அழைக்கிறேன்.